ஹலோ வெல்கம் பேக் டு 𝗕𝗿𝗀𝗀𝗀 சேனல். இன்றைக்கான வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸில் ப்ரைடல் டிசைனில் பார்த்தீங்கன்னா, அதாவது முடிச்ச டைப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மணமகன் மணமகள் 2 பேரும் சேர்ந்து அந்த ஃப்ளவர் வச்சுருக்க மாதிரியும், மணமகன் மணமகளோட ஹேண்டை பிடிக்கிற மாதிரியும் ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோஸில் நான் போட்டிருப்பேன். அதோட லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காம போய் ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. இன்றைக்கான கிளாஸில் என்னென்னு பார்த்திங்கன்னா, ப்ரைடல் டிசைனுக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளோட மத்தாளம், அதாவது மத்தாளம் ப்ளஸ் நாதஸ்வரம் சொல்லுவோம்ல, அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் எங்கள் ஒரு சைடு இப்படி தான் சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடு என்ன இருக்கும் சொல்லுவாங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயே பார்த்திங்கன்னா பக்கத்தால் இன்னொன்று பார்த்திங்கன்னா கலசம். அதாவது இன்றைக்கான கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம மத்தாளம், நாதஸ்வரம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா கலசம், இதே தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவே 2 வீடியோ கூட பண்ணலாம். பட் ஆனால் நான் பார்த்திங்கன்னா இல்லை, சில பேர் பார்த்திங்கன்னா இல்லை சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. அதுக்கோசரம் தான் 2ம் சேர்ந்து ஒரே வீடியோவாக நாங்கள் எடுத்துட்டோம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப நேரமெல்லாம் இல்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு 8 நிமிஷம் மட்டும் இதற்கு தயவு செஞ்சு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேயா? அதாவது நம்ம ட்ரா பண்ணிடுறோம், நல்லா புரிஞ்சுக்கிங்க பிகினர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதை ட்ரா பண்ணுங்கள், அதாவது பென்சிலில் ட்ரா பண்ணுங்கள். பென்சிலில் ட்ரா பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மெஹந்தியில் போடுங்க. அதுவும் மெஹந்தியில் போடும்போது ஃபர்ஸ்ட்டு ரஃப் காப்பி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மெயின் ஷீட்டுக்கு, அதாவது ப்ராஜெக்டோட சப்மிட் பண்ணுவோம்ல அந்த ஷீட்டுக்கு போங்க, ஓகேயா? ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யாருக்குமே வராது, சில பேர்த்துக்கு வந்துடுது, சில பேர்த்துக்கு வராது. அதுக்கோசரம் தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு பானையை, அதாவது பானை ஷேப்பில், அதாவது நம்ம மத்தால பார்த்திங்கன்னா பானை ஷேப்பில் தானே இருக்குது. அதனால் அந்த பானை ஷேப்பில் மாதிரி நம்ம ட்ரா பண்ணும்போது, அதாவது மெஹந்தியில் பொறுத்த அளவுக்கு அவுட்டர் லைன் பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே போடுற அந்த குட்டி குட்டி டிசைன் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம் தெரியுங்களா? அதாவது என்னோடய ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும், என் ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும். அதனால் ஃப்ரீ கிளாஸோட ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும். எங்களுக்கு சில பேர்த்துக்கு நான் ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் லைவாக எடுக்கும் போது கூட எடுத்துருக்கேன். சில பேர்த்துக்கு அவங்களுக்கு கூட நான் சொல்லியிருக்கேன். உள்ளே இருக்க பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ஃபஸ்ட்டு டே போடுவாங்க, செகண்ட் டே போடுவாங்க, மறுபடியும் அகைன் 3rd டே போட வைப்பேன். ஏன்னு பார்த்திங்கன்னா சில பேர்னா போட்டு முடிச்சிடுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா சரியாக வராமல் கூட இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கொசரமே அந்த கிளாஸை டிலே பண்ணி போடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் நம்ம கூட கண்டினியூவாக ட்ராவல் ஆகும். இப்போ ஒருத்தர் முடிச்சிடுறாங்க, ஒருத்தர் முடிக்கிறது இல்லை, நெக்ஸ்ட் கிளாஸ்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நான் ஒட்டுக்காக தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண போகிறேன். நீங்களாம் ஒட்டுக்காக என்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறீங்க. அதுக்காக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்லி கொடுக்கணும், அவ்வளோதாங்க என்னோடய தாட்டெல்லாம். அதனால தான் நான் சொல்லேன், ஃபர்ஸ்ட்டு ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பண்ணின டிசைன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு நல்லா போட்டு கற்றுக்கிங்க. அதாவது டாட்லேருந்து ஒரு லைன்லேருந்து ஹம்ப் டிசைன்லேருந்து ஒரு சர்க்கிள் வேர்லேருந்து ஒரு லீவ் டிசைன் எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டு பழகுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவலுக்கு வரும்போது இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் பென்சிலில் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மெஹந்தியில் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெஹந்தியில் ட்ரை பண்ணும்போது எடுத்தோடனே நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு போகாதீங்க, ஃபஸ்ட்டு ரஃப் காப்பியில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு ஒரு காரணமாக தான். தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு ரஃப் காப்பியை யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மெயின் ஷீட்டுக்கு போங்க. இதுலேயும் 2 டிசைன் தான் போட்டிருப்பேன். இப்போ நம்மளுடைய கலசத்துலேயும் பார்த்திங்கன்னா 2 டிசைன் போட்டிருக்கேன். மறக்காமல் என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணுவீங்க, இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் இதில் ட்ரா பண்ணதை அப்படியே எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்ருக்க நீங்களும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சில பேர் அப்படியே அனுப்புகிறீங்க, ரொம்ப 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 நல்லா இருக்குதுங்க. உண்மையாக ஓப்பனாக சொல்லணுன்னா நீங்கள் அவ்வளோ ட்ரை பண்ணது எனக்கு எவ்வளவோ பெருசுன்னு தோணுது. என்னடா ஆனால் என்ன உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். பட் இவங்க ஃப்ரீ கிளாஸ்லேயே இல்லையே, எப்படி நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறது? பட் ஆனால் நம்ம டிசைன் போட்டிருக்காங்களே அப்படின்னு, நம்ம கிளாஸ் பார்த்து போட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணும்.
அதுக்காகவே நான் வந்து அவங்களுக்குன்னு தனி குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் சேம் அதே மாதிரி தான் ஃப்ரீ கிளாஸ் மாதிரியே தான் அதுவும். சில பேர்த்த ஃப்ரீ கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணி விட்ருக்கேன். சில பேர் அப்படியும் ட்ரை பண்ணாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரி கிளாஸஸ் அண்ட் ப்ரூச்சஸ் கிளாஸஸ், டெய்லரிங் அண்ட் மெஹந்தி, பியூட்டிஷியன் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனி அப்டேட்ஸில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதாவது இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் டிஸ்பிளே தெரிவிக்கிற என் வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணாலும் சரிங்க, அதே என் ஃபோன் நம்பரு கூட ஆல்சோ, ஓகேங்களா? நீங்கள் ஃபோன் பண்ணாலும் சரி கண்டிப்பாக நான் எடுப்பேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். யாருக்கும் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். அப்படியே ஏதாவது ஒர்க்கு பிஸியாக அப்படின்னு ஏதாவது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அதை மிஸ்டு கால் கூட பார்த்தேன்னா மறக்காமல் நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். வந்து இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீவெல்லாம் எப்போ பார்த்தீங்கன்னா என் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சாட்டர்டே சண்டே ஆல்சோ லீவ் தான். 2 days வந்து லீவ் தான். அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அப்பவும் லீவு தான், ஓகேங்களா? அதே மாதிரி தாங்க என்னோடய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லைவ் கிளாஸுக்கும் சரி, ஃப்ரீ கிளாஸுக்கும் சரி, சேம் அதே மாதிரி தான். இந்த கலசம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓமகுண்டத்துக்கு பக்கத்தால் வந்து இந்த கலசம் வைப்பாங்க மேரேஜ் அப்போது. அது நல்லா நிறையா பேர் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து வைக்கிறதுல வந்து என்னென்ன இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து அந்த குடம் வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் இருக்கும், அப்படி இல்லையா பித்தாளையில் இருக்கும். அந்த குடம்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் சால்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு தேங்காய், அந்த தேங்காவை சுற்றி மஞ்சள் எல்லாம் போட்டு சென்டரில் பொட்டெல்லாம் வச்சுட்ருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இலை இருக்குது தெரியுமா, அது என்ன பார்த்திங்கன்னா மாந்தலைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடு என்ன சொல்கிறாங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊர் சைடு வந்து பார்த்திங்கன்னா அது மாந்தலைன்னு சொல்லுவோம். இப்போ அதெல்லாம் வச்சுட்டு சென்டரில் தேங்காய் வச்சு அந்த குடத்தை சுற்றி நூல் கட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா எல்லோ கலரில், அதாவது மஞ்சள் வச்சு துணியெல்லாம் கழட்டி பொட்டெல்லாம் வச்சுடுவாங்க. அதை ஒவ்வொரு ஊர் சைடு ஒவ்வொரு மாதிரிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாந்தலெல்லாம் வச்சுட்டு நடுவில் தேங்காய் வச்சு விட்டுட்டு உள்ளே, அதாவது அந்த குடத்துக்குள்ளே போகிற டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். அதாவது நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதாவது லைன் டிசைன், ஹம்ப் டிசைன், ஸ்மால் ஹம்ப்பு, பிக் ஹம்ப்பு, அப்புறம் சர்க்கிள் டிசைன்ஸு, இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் போட்டிருப்போம்ல, அந்த டிசைன்ஸோட தான் இதெல்லாமே, சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ மட்டும்தாங்க உங்களுக்கு புரியும். உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்ட்டு தான் நான் இவ்வளோ ப்ரீஃபாக வந்து நான் சொன்னேன். தயவு செஞ்சு என் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் தயவு செஞ்சு போட்டு பார்த்துட்டு பழகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாடலுக்கு நீங்கள் 2 உங்களோட க்ரியேட்டிவ்க்கு போட்டு காமிங்க, ஓகே? மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஃப்ரீ மெஹந்தி கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு, அதாவது ஒவ்வொரு பொண்ணும் வீட்டில் இருக்கிறாங்கல்ல, உமன்ஸ் ஆர் கேர்ள்ஸ் எவ்ரிபடி, அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எம்ப்ளாயி, யாராக இருந்தாலும் சரிங்க, இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை மட்டும் உருவாக்கிக்கிங்க. ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்காதீங்க, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். உங்களோட மெசேஜ் அண்ட் கால்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணனாலும் கண்டிப்பாக யாராவது ரிப்ளை பண்ணுவாங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய், டேக் கேர்.